இப்ப இந்த குடி காப்பாத்த தேவரையும் மூவரையும் வாய்ப்பே இல்லை. என்ன நாளாவது அமைந்தது கிடைச்ச எல்லா பொருளையும் தேவருக்கும் மூவருக்கும் உங்களை நீங்க அசுரர்களையும் அரக்கரையும் விட்டுட்டு நீங்க தான் பெரிய ஆளு, இதுல கிடைக்கிற எல்லா பொருளும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு 4வது கிடைச்ச வரிப்புடைய தோலை உரிச்சு வச்சுக்கிட்டாரு சிவபெருமான். சும்மா மறுபடி சிவபெருமான் பெரிய ஆளு. அதான் சொல்லியிருக்காங்க சிவபெருமான்ட்ட சத்தியமெல்லாம் சக்கரை பொங்கல் பொய்யெல்லாம் புளியோதரையும் வருது. இது யாரு சொன்னது? வல்லரக்கமே சொன்னாரு. அதனால வல்லரக்கம் உன்னை எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிட்டு போனாரு. சிவன் வாங்கிட்டு சிவனையே எரிக்க போனாரு. ஆமா, அதனாலதான் மோகினியார் அவதாரம் எடுத்து சாஸ்தா வந்து பிறந்தார் வல்லரக்கன் கதையில. என்ன 5வது அமிர்தத்தில அபிஷேகத்தையும் பண்ணிட்டு அந்த திருநீரை எடுத்து ஒரு தட்டுல போட்டு நம்ம கையில கொடுத்தாப்ல எல்லாரும் பூசிக்கோங்கன்னு. ஆமா, இதைத்தான் அங்க அவன் பயந்து அடிச்சிருக்காப்ல. அப்ப இந்த திருநீரை கொடுத்தவன அங்க என்ன ஆயிரம் போது ஒண்ணும் கிடையாது. அவர் பூரம் பதிஞ்சு அடிச்சுட்டு மிச்சத்தை எங்க வச்சுக்கிட்டாரு, பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. ஆமா, நம்ம குடும்பம்ல நிறைய பேருக்கு இப்ப எத்தனை ஹோம்லெஸை பார்ப்போம், எத்தனை பேர் டிமாண்டன் வாங்கி கொடுத்துருவோம், ஓடுவோம். பல பேர் தெரிஞ்சு ஏன்னா அவன் ஏதாவது மேலே சாடிட்டானான்னு பயப்படுவோம்ல. பல பிரச்சனை இருக்கு நமக்கு, 1-2 பிரச்சனை இருக்கு. அவனு கட்டுத்தானே அழுத்த கழிக்காம அந்த பையன் இருக்கு. அப்படித்தானே என்னை ஆறாவது அமைந்ததிலே கோமதி, அம்பாள், அழகேஸ்வரி, மீனாட்சின்னு பேர் வச்சிருப்போம். வெள்ளை யானை முதல்ல பார்க்கறதுலாம் பயமா தானே இருக்கும். இப்போ நம்ம மக்கள்லயே இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் கருப்பா இருப்போம், கொஞ்சம் புது நிறமா இருப்போம், இன்னும் ரொம்பவும் கருப்பா இருப்போம், கொஞ்சம் சிவப்பாவும் இருப்போம். திடீர்னு ஒரு ஆளை பாத்தீங்கன்னா மேல் ஃபுல்லா வெள்ளை ஒருத்தர் சிவப்பா இல்லையா,
அது 3 கோட்டு மேக்கப் இல்லையா? எதுக்கு கோல்? என்னை ஏதாவது அமிர்தத்தீர அங்கே பூதம் வந்து பிரமிடுமா அது மாபூதம் வழிய பூதம் நல்ல எண்ணெய் காவு பூதங்களா இந்த பூதங்களை விட்டோமானா இந்த கைலைய தன்னிக்கும் என்று என் பெருமா சிவபெருமா என்னை பெருமா சிவபெருமா அவர் பூமிக்கு தான் அனுப்புவாரா மாபூதம் வலிய பூதம் நல்ல எண்ணக்காவு பூதம் பூதம் பூதமா பிறந்திருக்கு. நல்லா இருக்க மனுஷனை கண்டாலே 4 அடி தள்ளி ஓடுவான். இத்தனை பூதத்தையும் கொண்டு தேவர்கை மூவர்கை அப்பா இருந்தா வச்சுக்கணும் கொடுத்தா வாங்குவான். தேவர் மூவரும் சேர்ந்துதான் அரக்கரையும் அசுரர் தொல்லையும் தாங்க முடியாம தான் சிவனார்கிட்ட வந்து முறையிடான். சிவனார் பிடிச்சி 4 பூதத்தை கையில கொடுத்தாரு வச்சுக்கோன்னு. அவன் சொல்லுதான் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஆளை விட்டா சரிங்க தேவர் மூவர். இப்ப பார்த்தாரு சிவபெருமான் இந்த பூதத்தை வச்சாருன்னா ராத்திரி அவரு தான் பயப்படணும் பூதத்தை பார்த்து. அப்ப அந்த பூதத்தை பூரா ஊருக்கு அனுப்பி விடணும், இங்க அனுப்பி விட்டாரு நம்ம கிட்ட. அதனாலதான் இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க யாரையா பார்த்தா பூதம் மாதிரி இருக்கான் அப்படிமோ. நல்லா இத்தாதனி என்னம்னா அவனை சொல்லுவோம் பூதம் மாதிரி இருக்கான் மாதிரி அப்படிமோ. அது சில பிள்ளைங்க சேட்டை ரொம்ப பண்ணுவோம். ஏன்னா உன்னை பூதத்துல பிடிச்சு கொடுத்துருவோம் அப்படிமா. ஆமா ஆமா எல்லாம் அந்த பார்வதா தேவி. இப்போ உலகத்தை படைக்கும் போது என்ன 1.5 கோடி மக்களே படைச்சு வச்சிருக்கா பார்வதா தேவி சிவபெருமானும். உலகத்தை படைக்கும் போது ஒரு ஆணும் ஒரு பொண்ணையும் படைச்சிருப்பாங்க. அது பெருகி பெருகி இன்னைக்கு பல நாடும் பல ஊருமா இருக்கும். யாருக்குண்டா ஒரு எவ்வளவு தெரியும். நம்ம சொல்லுவோம் தமிழ் மொழி 3000 வருஷத்துக்கு முன்னாடி. 3000 வருஷம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, ஐயாவுக்கும் தெரியாது. இப்ப நம்ம சொல்றதுதான் ஒரு 4000 50,000 வருஷம் தான் சேர்த்து விடுவோம். இப்ப என்ன கெட்டு போகுது? ஆமா 7 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அகலாராய்ச்சி திட்டத்துக்கு. அது எதையா கண்டுபிடிக்கணும்ல. எனக்கு சம்பளம் தானே நாங்க போய் வந்து ஏதாவது வேலை பார்க்கணும். சும்மா சும்மா வந்தா 7 கோடி ரூபாய் வெளியே எடுக்கிறேன். என்னை 8வது அமிர்தத்தீர அங்க கைகையா தான் வீரப்பாள் அந்த கைகைக்கு பின்னாலே கற்பகை திரிசம் வந்து பிறந்திடுமா அந்த கற்பகத்தின் பின்னாலே காமதேன் பசு வந்து பிறந்திடுமா. இவர்கள் மூவரையும் தானனைத்து அந்த பெருமாளிடம் கொடுப்பாரா. கடைஞ்சது பூரா தேவரும் மூவரும். இவர் கிடைச்ச பொருளை பூரா மச்சிரனை கூப்பிட்டு வாயா பெருமாள்னு பெருமாள் கையில கொடுத்துட்டாரு. எப்படினாலும் சுத்தி சுத்தி சொத்து வீட்டுக்குள்ள தானே இருக்கணும். இப்ப என் மச்சினை 1 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்கான், சொத்து எங்க போகுது? எனக்கு தான் வரப்போகுது. ஒரு நம்பிக்கை தான், ஆசை தான். அவன் ஐடில வேலை பார்க்க 24 மணி நேரம் பிஸியா இருப்பான் என் மச்சினை. கையெழுத்து போடவும் போக மாட்டான், ரிஜிஸ்ட்ரேஷனும் போக மாட்டான். என் மாமியார் பேர்ல தான் எல்லாம் வாங்குவாங்க. என்னைக்குனாலும் ஒரு நாள் சரிபாதி எனக்கும் இருக்குல்ல. அப்போ நான் மாமியார் பேர்ல சும்மாவா நம்ம ஒரு பேசிங் மச்சினை உங்களுக்கு தான் சொல்லிட வேண்டியதான். பகவான் அங்க பண்ணின வேலையை இங்க நாம பண்ணிட வேண்டியதானே. பெற்று கேட்டு வச்சு நம்ம சொல்லலாமா? அடி யார் வாங்குறது? என்ன 9வது அமிர்தத்தீர ஒரு நஞ்சு
பாம்பெல்லாம் போட்டு தேவர் மூவர் சேர்ந்து கடையுதாங்க. இந்த குடம் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் உடைச்சிடாங்க குடம் கொண்டு வர முடியாது. இப்போ இப்போ பாம்பெல்லாம் போட்டு அங்க திரிக்காங்க சும்மாவா? ஒரு உலகத்தையே ஒரு காலியாக்கி இந்த ஆதிசேன அந்த பாம்பை பிடிச்சி போட்டுக்கிட்டு இவங்க 2 பேரும் கயிறு மாதிரி வச்சுக்கிட்டு தேவர் ஒரு பக்கமும் மூவர் ஒரு பக்கமும் பிடிச்சிக்கிட்டு அதுல உட்கார்ந்துக்கிட்டு அமிர்தத்தை கடைஞ்சா அந்த பாம்பு எவ்வளவுதான் தாங்கும்? ஆமா, நீங்க வச்சிருக்க காருக்கு எப்படியாவது இன்ஜின் ஆயில் மாத்தணுமா இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையா மாத்தணுமா இல்லையா? அன்னைக்கு ஒருத்தர் நமக்கு வேண்டியதுதான் கோயிலுக்கு வந்தவர் சாரே சிட்டி சென்டர்ல நின்று போன் அடிக்காரு, என் கார்ல முன்னாடி புகையா வருதுன்னாரு. நானே எங்க அண்ணன் அடிச்சு பறந்து ஓடணும் பார்த்தா இன்ஜின் ஊத்துனவன் என்ன பண்ணினா கீழே அந்த நட்டை டைட் வைக்காம விட்டுனா இன்ஜின் பூரா கீழே போயிட்டு கார் எரிஞ்சிட்டு. இப்ப அந்த ஆதிசேடன் பாம்பை பிடிச்சிட்டு திரின்னு கிடந்து திரிச்சு அதுக்கு சோறும் போடாம இறையும் போடாம திரிச்சு அது என்ன பண்ணும்? அது விஷத்தை கக்கிட்டு உள்ள. இந்த பகவான் சிவபெருமானே ஏற்கனவே ஆசை பிடிச்ச ஆளு தானே, மனுஷன் லேசுப்பட்டாலாம். நம்மளெல்லாம் விட அவர் ரொம்ப ஆசைக்கார ஆளு. அதனாலதானே அதுக்கு அதிசயம் நீங்க எவ்வளவு அழகா பண்ணிக்கிட்டு இருந்தோம். விதவிதமாலாம் பண்ணிருக்காரு ஐயா. பஞ்சாமிர்தம் பண்ணாரு, திருநாரை வச்சு பண்ணாரு, மஞ்சளை வச்சு பண்ணாரு, மஞ்சளையை வச்சு பண்ணினாரு, பாலை வச்சு பண்ணினாரு, பன்னீரை வச்சு பண்ணாரு. இப்போ அந்த பகவானுக்கு என்ன பண்ணினாங்க? இப்போ அந்த நஞ்சு உளுந்து கிடக்குல்ல, இந்த நஞ்சு தான் ஆளாகால விஷம். இந்த நஞ்சு உளுந்து கிடக்க பார்த்த உடனே சிவபெருமான் பல பலன்னு ஊதா கலர்ல மென்னிச்சுன்னு அப்படியே உருவரைக்கும் வாயில மாட்டாரு. ஆமா, ஏன்னா ஆசை. அது யார் டைமண்ட் நினைச்சிருப்பாரு. இப்ப நம்ம டைமண்ட் வாயில ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்போம், நடந்துகிட்டே இருப்போம். அது மாதிரிதான் பார்வதா தேவி பார்த்தாலும் ஆகா பகவான் நஞ்சை உண்ண போறாருன்னு சொல்லி கண்ணத்தை எடுத்து வந்து பிடிச்சார். அதனாலதான் பகவானுக்கு கண்ணத்துல ஒதுங்கினாலதான் அவருக்கு பேரு கரைக்கண்டநாதன். சும்மாவா? அதனாலதான் இன்னைக்கு ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கழுத்துக்கு கீழே எனக்குலாம் இல்ல ஏக்கர்ல இவருக்கு இல்ல எல்லாம் நல்லா சாப்பிட்டு கொடுத்து போயிடும். இப்ப ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ஆண்களுக்கு இந்த கழுத்துக்கு கீழே ஒரு கல்லு மாதிரி இப்படி கிடக்கும். அது என்னன்னா இந்த சிவபெருமான் நஞ்சை தின்னதுனால அதுங்க முழுக்கி கிடந்துக்கிட்டு அவ்வளவுதான் நின்றுக்கிட்டு. பெண்களுக்கு மட்டும் கழுத்து வலுவலுன்னு இருக்கும், ஆண்களுக்கு ஒரு உருண்டை மாதிரி இருக்கும். அது நஞ்சி. ஆமா ஆமா, ஆண்கள் பூரா அந்த சிவபெருமான் அவதாரத்தில் இருக்கிறவங்க அந்த ஆண்கள், அந்த பார்வதா தேவி அவதாரத்தில் இருக்கிறவங்க தான் பெண்கள். ஆமா, நீங்க காப்பாத்தீங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவன் கையை ஏற்றி கணத்தை குடிச்சால பிடிச்ச பகவான் வந்து நஞ்சை வேற விதமாக கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க? ஒருத்தங்க வந்து ஆம்பளைங்கள்ட்ட செய்தி சொன்னா இங்க நிற்கும், பொம்பளைங்கள்ட்ட செய்தி சொன்னா போய் முடிச்சிருந்தாங்க. நீங்க வித்தியாசம் இதுல என்ன தெரியுதுன்னா இவர் ஜே தோசைன்னு ஒரு கடை வச்சிருக்காரு. இவர் ஊர்ல நிறைய கொலையடி சண்டையெல்லாம் பார்த்திருப்பாரு. நமக்கு பழக்கமும் கிடையாது, நம்ம சண்டை போட்டதும் கிடையாது. அதனாலதான் கரெக்டா சொல்லுதாரு, ஒரு ஆண்ட சொன்னா உலகம் பூரா போயிடுது. இப்போ வந்து நஞ்சை உண்டாருல, நஞ்சை உண்டதால் பார்வதா தேவி ஓடி வந்து கழுத்தை எட்டி பிடித்து விட்டார். கழுத்தை எட்டி பிடித்ததுனாலதான் அவருக்கு ஒரு பக்கமா கழுத்து அந்த கண்ணத்து சைடு செவந்து போச்சாதான் கரைக்கண்ட நாதன். பகவான் நஞ்சை சாப்பிட்டு மல்லாக்கம் மலர்ந்துட்டாரு. ஆமா, மல்லாக்க மலர்ந்துட்டாருன்னா விடிய 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 இன்னும் நம்ம பகவானா பாதுகாக்கணும். சும்மாவா மறுபடி? இப்ப இந்த பகவான் நஞ்சை சாப்பிட்டா அந்த காலத்துல அந்த வீட்டுல ஒரு கிழவி இருக்கும். அந்த கிழவிக்கு வேலையே என்ன வேலைன்னா ஏதாவது பேரன் பேத்தி பூட்டேன் பூட்டி ஓட்டேன் ஓட்டி. இவங்க யாராவது இந்த மீன் முள்ள முழுங்கிடுவாங்க. அவன் ஓன்னு வியாதியான்னு கத்துவான். இவன் என்ன பண்ணுவான், அந்த வெறுஞ்சோறு குழம்பு இல்லாத வெறுஞ்சோரை எடுத்து அதை உருட்டி வாய் வழியே கொடுப்பான். அந்த வெறுஞ்சோருக்கு முள்ளு இறங்கிருவான். இவன் அந்த இதெல்லாம் யார் பண்ணது? பார்வதி அந்த பகவானுக்கு பண்ணதை இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா மாதிரி ஏன்னா வேற சயின்டிஸ்டா நம்ம எல்லாரும் வரும்போது என்ன கத்துக்கிட்டோம்? ஒண்ணு கத்துக்க மாட்டோம், சும்மா தான் வந்திருப்போம். ஆமா, அதனாலதான் சொன்னா வரும்போது சும்மா போகும்போதும் சும்மா, எப்பவுமே எதுவுமே கிடையாது. இருக்கும்போது ஆனந்தமா ஆடிக்கிடலாம், பாடிக்கிடலாம், ஓடிக்கிடலாம், என்னன்னாலும் செஞ்சுக்கிடலாம். அந்த 25, 15, 30, 35 எத்தனை நாளும் எடுத்துக்கிடலாம். அதெல்லாம் அங்க இருக்கும் போதுதான். வரும்போதும் சும்மா போகும்போதும் சும்மா. இப்போ இந்த பார்வதா தேவி பகவானுக்கு இப்ப முள்ளு இறக்கணும்ல விஷத்தை. முதல்ல வகை வகையா சாதத்தை 16 வகை பச்சடிகளோட சேர்ந்து சாதம் சமைச்சு போடுதா. எப்படி போடுதா தெரியுமா? பச்சடிகள் எட்டுவக மெச்சிட பலதினிசு, பச்சடிகள் எட்டுவக
குழம்பு வகையெல்லாம் சொல்லும் போதே ஒரு ஞாபகம் வருது இல்ல, அந்த தாசனையா வருவார் இந்த கோயிலுக்கு. அவரு வைப்பார ஒரு கறி இந்த கோயில்ல. நீங்க பொம்பளை எல்லாம் தோத்துருவீங்க அவர்கிட்ட. ஒரு கத்திரிக்காய் என்னெல்லாமோ போட்டு வைப்பாரு, அது பேரு எனக்கு தெரியாது. உங்க பேரு செம சூப்பரா வச்சுட்டாரு ஒரு நாள். நான் என் வீட்டுல போய் சொன்னேன், இந்த பாரு நீங்க சுடுற வடை, நீங்க சுடுற வடைக்கு கிட்ட எதுவும் கிடைக்குமா? கிட்ட வருமா? நீங்க சுடுற வடைக்கு கிட்ட நல்ல வேலை எங்க காலேஜ் எல்லாம் இங்க இல்ல, ஸ்ட்ரைக்னா 4 வடையை தூக்கிட்டு போயிருப்பேன். மெதுவா சுடுவீங்க, பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த வடை. கை வச்சாலே வடை அமுங்கும். நான் கை வச்சு அமுகுன்னா நீங்க எல்லாரும் சிரிக்கீங்களா? அப்போ வடை அமுங்காதா? நீங்க சுடுவாரு. அவர் ஒரு நாள் வச்சாரு அந்த சாம்பார் அந்த கறியை சாப்பிட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டிட்டு சொன்னேன், ஏமா அங்க பாரு, நீ வேற வருஷம் எங்க அம்மா அப்பா பார்க்கணும், எங்க அம்மா அப்பா பார்க்கணுங்க, போறதே போறேன், நல்ல ஜூலை ஆகஸ்ட் லீவ் நாளா பார்த்துப்போ, சம்மரை பார்த்துப்போ. நான் தாசன் ஐயாட்ட சொல்லியிருந்தேன், பசாம சாம்பார வைங்க, கோயில்ல வந்து தெய்வ பணியே திருப்பணி, தெய்வ தொண்டே திருத்தொண்டு. ஆமா, அந்த கோயிலே கலந்ததே எனக்கு சாம்பாரை மட்டும் வச்சு கொடுங்க. நம்ம பரணியை கூப்பிடுவார் என்ன அடிக்கடி, ஐயா சாயங்காலம் 4 மணிக்கு வந்துட முடியுமா பாரு, ஐயா ஆபீஸ் வந்து 4 மணினா நாதன் சிவபெருமான் வந்தா கூட நான் நிப்பாட்ட மாட்டேன், முதல்ல சாப்பிட்டாதான் வேலை இறங்கும் அப்படின்னு. ஆபீஸ்ல இருந்து டைரக்டா வரலாம், ஒன்னும் கவலைப்படாங்க, நான் சமைச்சு வச்சிருந்தேன் பாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஐயா மன்னிச்சிருங்க, நான் நிர்மலா காட்டுக்குன்னு அவன் மறந்துட்டா கூட வெறும் சோறு இருக்கு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நீங்க போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனாதான் நான் வருவேன் 4 மணிக்கு வேலை இருக்கு. நிர்மலா கடை சொன்னேன், அவனும் வைக்கல பாரு, வெறும் சோறு இருக்கு, தயிர் ஃப்ரிட்ஜில் இருக்கு, ஊருதான் பக்கத்துல இருக்கு. ஆமா, எப்படி காலையில 5 மணிக்கு எழுந்து வேலைக்கு போனவன் 4 மணிக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, நீங்க பண்ண வேண்டிய வேலை ரொம்ப சின்ன வேலை, 7 குத்து விளக்கு, 8 தாம்பலம், 30 மணி 40. இவ்வளவுக்கு நான் எப்படி இந்த தயிர் சாதம் ஊறுகாய்ச்சி எப்படி ஒப்பேத்துறது இன்னைக்கு? சரி ரைட்டு, அடிப்போம், அதையும் விடக்கூடாதுல்ல. இவன் இதெல்லாம் போட்டு கொடுத்தா பகவானுக்கு இறங்குமா? பகவான் எல்லாம் தொண்டைக்கு கீழே ஒண்ணு கூட இறங்கல, அங்கதான் முடிச்சு கிடக்க தொண்டையில, அவங்களுக்கு எப்படி இறங்கும்? இறங்கல. அதுக்கப்புறம் பார்த்தா திடப்பொருளை கொடுத்தோம், அதான பகவானுக்கு இறங்கல. ஒரு திரவ பொருளை கொடுப்போம், ஒரு தண்ணி ஆகாரமா கொடுப்போம்னு பார்த்து தண்ணி ஆகாரம் கொடுக்கா, லிக்விட் கொடுக்கா. எப்படி கொடுக்கா தெரியுமா? என்ன சுக்கு நல்ல குடிநீர் போட்டு சுக்கனுக்கு கொடுப்பாளா, மிளகு நல்ல குடிநீர் போட்டு முக்கனுக்கு கொடுப்பாளா, என்ன பச்சிலையான் குடிநீர் போட்டு அந்த பகவானுக்கு கொடுப்பாளா. என்ன சுக்கு நல்ல குடிநீர் எல்லாம் சுகமாக இருந்து தண்ணே, அந்த மிளகு நல்ல குடிநீர் எல்லாம் மிதமாக இருந்து தண்ணே, அந்த பச்சிலையும் குடிநீர் எல்லாம் பகமாக இருந்து தண்ணே, அந்த துளசி நல்ல குடிநீர் எல்லாம் தொண்டையை விட்டு இறங்கலையே. அதனாலதான் வீட்டுல வயசான தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்ப நாளா அந்த கட்டிலே இருப்பாங்க, பெட் ரெஸ்ட் இருப்பாங்கல்ல. அப்போ அந்த பெட் ரெஸ்ட் எடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அவங்க சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது அவங்களால. அப்போ என்ன பண்ணுவோம், காலையிலும் சாயங்காலமும் ஒரு 1/2 டம்ளர் பாலை ஆற்றி கொடுப்போம். இந்த கிழவி இந்த பாலை குடிச்சு போட்டு சும்மா விட்டா ஒழுங்கா போயிருக்கும் சிவபெருமான் கிட்ட. இது பாலை நல்லா குடிச்சிட்டு இன்னொரு 10 வருஷம் கிடக்கும். அது காணாத குறைக்கு அதுக்கு நம்ம துளசி தண்ணி கொடுப்போம், பச்சை தண்ணி கொடுப்போம், பச்சிலை தண்ணி போட்டு கொடுப்போம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு விளையாட்டுக்கு சொன்னா கூட ஒரு தாத்தா இருந்தாருன்னா ஒரு நூலகம் இருக்கிறதுக்கு சமம். ஒரு குடும்பத்துல ஒரு பாட்டி இருந்தான்னா ஒரு மருத்துவமனை இருக்கிறதுக்கு சமம். அதனால அவங்க பாதுகாக்கிறோம்.
அதுக்கெல்லாம் நம்ம வீட்டுல இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு பாட்டி தாத்தாவும் இருந்தாங்கன்னா அவங்கள விட சொத்து எதுவுமே கிடையாது நமக்கு. அதனால நம்ம பெரிய எதுக்கு அது கிடையாது. இங்க யாரும் ஒழுங்கா பார்க்க மாட்டேங்க. இப்போ உள்ள விலைவாசி கோவிடுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, ரெசெஷன் சொன்னீங்க, அது நீங்க இன்ஃபிளேஷன் அப்படி நீங்க இப்படி நீங்க 2 ரூபாய்க்கு வித்த கத்திரிக்காய் 7 ரூபாய்க்கு வித்தீங்க. இப்போ கோவிட் முடிஞ்சிட்டுனா அப்ப நீங்க திரும்ப 2 ரூபாய்க்கு தானே விற்கணும். அது 7 ரூபாயில இருந்து இறங்க மாட்டேங்குது. அப்ப அந்த 7 ரூபாயில தானே இருக்கு. அப்போ ஒரு ஆணும் பொண்ணும் வேலை பார்த்தாங்கன்னா என்ன பண்ண குடும்பம் நடத்த முடியும்? சும்மா மாதிரி குடும்பம் நடத்துறது. ஒரு குடும்பம் நடத்துறதுன்னா எப்படி? சோற தின்னுட்டு படுக்கிறதா குடும்பம் நடத்துறது? நம்ம என்ன சொல்லுவோம், எங்க அப்பா அம்மா எனக்கு ஒண்ணும் வைக்கல, ஆனா நான் என் மகனுக்கு வச்சிருக்கேன், அவன் மகனுக்கு வச்சிருக்கேன், இப்படி சொல்லுவான். வைக்கணும் வைக்கல சும்மா சொல்லி விடுவோம் 4 வார்த்தை. அந்த பையன் காதல கேட்டு அதையாவது பண்ணட்டும்னு அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு நேர உள்ள போய் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் தயிர், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்சர்ல போட்டு அரைச்சி நல்லா குடிச்சிட்டு மல்லாக படுத்துவோம். நம்ம வந்து எல்லா கதையும் சொல்லிக்கிட்டு இருப்போம். இதுதான் இப்போ உள்ள பிள்ளைங்க பண்ணுது. இப்போ சுக்கு தண்ணி போட்டு கொடுத்தா இறங்கல, பகவானுக்கு எந்த தண்ணி இறங்கல. ஆளாகல விஷம் பகவானை அடைச்சிக்கிட்டு பகவான் இப்போவோ அப்போவோன்னு கிடக்காரு பகவான். ஏ சாமி மல்லி மலையாளம் இன்னைக்கு மல்லி பூக்கும் புத்தாளம். ஏன் மன்னவரோ நீங்க இல்லாம பார்வதியால் எங்களுக்கு இந்த மல்லி பூசு என்ன பையன்? ஏன் மன்னா கொச்சி மலையாளம் இது கொடி பூக்கும் குத்தாளம். கொச்சி மலையாளம் இது கொடி பூக்கும் குத்தாளம், கொடி பூக்கும் குத்தாளம். என் கொண்டவனோ நீங்க இல்லாம இன்னைக்கு கொடி பூத்து என்ன பையன்? சாமி மேலவோ சிறுதாடி முகப்பு வச்ச கோடாளி. இந்த பொம்பளையார் பூரா கழுத்துல ஒரு பெரிய கயிறு போட்டிருக்கும், அதான் தாலி கயிறு. தாலி கயிறுங்கிறது பெண்களுக்கு வேலி கயிறு. அந்த தாலிக்குள்ள தாலி நல்ல முகத்துல ஒரு தாலியை போட்டு பக்கத்துல பாசிக்கு பக்கத்துல இன்னொரு பாசி அடுக்கடுக்கா போட்டுருந்தா பார்வதி எடுத்து கையில வச்சுட்டுலாம் சொல்லுதா, சும்மா புலம்புதால. ஏ மண்ணா மிளகோ சிறுதாடி முகப்பு வச்ச கோடாளி. இந்த முகப்பு வச்ச கோடாளியே மன்னவனோ நீங்க இல்லாம இப்போ முடிஞ்சு வைக்க நாளாச்சோ. சாமி கடுகோ சிறுதாளி கண்பறிச்ச கோடாளி. என் பார்வதா தேவினா இந்த கடவுளோ இல்லாம இதை கலட்டி வைக்க நாளாச்சோ. புலம்பி தவிக்கா பகவான் எந்திக்கிற மாதிரி தெரியல. இவன் பார்த்தா ஒரே ஒரு வழிதான். இந்த பெண்களுக்கு ஒரு சடவு வந்தாலோ பெண்களுக்கு ஒரு சோகம் இருந்தாலோ உடனே அந்த தாய் வீட்டுக்கு போகணும்னு தான் பெண்கள் சொல்லுவாங்க. அப்ப பார்த்தா பார்வதா தேவி நம்ம இப்ப நம்ம அண்ணனை தான் அழைக்கணும். நம்ம அண்ணன் கோபாலன் வந்தாதான் நமக்கு இப்ப முடியும். பகவானை காப்பாத்த அவர் தான் முடியும். கோபாலனை அழைக்கா. எப்படி அழைக்கா தெரியுமா? ஏ அண்ணா கோபாலா என் பகவான் உங்க அத்தா இப்படி படுத்திருக்காரே, உங்க அத்தானை காப்பாற்ற வேண்டாமா, உங்க தங்கை நான் கதறுகிறேன் வா என்று சொன்ன உடனே பகவான் ஒரு சோதிடம் பார்க்க கிழவனை போல் வேஷம் கொண்டு வந்தார். ஆமா, எந்த
பெருமாள் வேஷம் போட்டு வந்தோடனே ஜோதிடம் பார்க்கலையோ ஜோதிடம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வாராரு. சோதிடம் பார்க்கலையோ அம்மா மாரே நீங்க சோதிடம் பார்க்கலையோ, நீங்க சோதிடம் பார்த்திடலாம் உங்க சோதிடைய சொல்லிடலாம். சாதகம் பார்க்கலையோ ஏழங்கை மாரே சாதகம் பார்க்கலையோ, சாதகம் பார்த்திடலாம் உங்க சைவீரத்தை சொல்லிடலாம். நீங்க ஜோதிடம் பார்க்கலையோ ஜோதிடம், சாதகம் பார்க்கலையோ சாதகம். ஆமா உள்ளத உள்ளபடி சொல்லும் மாய கண்ணாடி வள்ளுவன் சொல்லே மாணிக்க கல்லு. ஆமா உள்ளத உள்ளபடி சொல்லுவேன். கைரேகை பார்க்கணுமா, ஏடு பார்க்கணுமா, ஜோதிஷம் பார்க்கணுமா, உங்க பேர் ராசி பார்க்கணுமா? என்ன இப்படி பாக்கியம் பார்க்கலாம். ஏ ஆண்டி இங்க வாரப்பா, நீ யாரப்பா, உனக்கு ஊர் என்ன, உனக்கு பேர் என்ன, நீ யாரு எவ்வளவு கேட்கும் போது இவர் சொல்றாரு, பாவன் சங்குத்தாலும் ஆண்டிக்கு புதுவரஞ்செங்கோட்டை, காசி ராமேஸ்வரம் ஆண்டிக்கு கைலாசம் வைகுண்டம், நான் மதுரை திருப்பதியா ஆண்டிக்கு மலையனூர் வாசலமா, நான் போறேன் குமரிக்கு பாத யாத்திரையா, நான் போறேன் குமரிக்கு பாத யாத்திரையா. குமரினா என்னது? கன்னியாகுமரியை நோக்கி போறான். எங்க இருந்து வாராரு? அம்மா என் பேரு வடகாசி, நான் வடக்கே இருந்து வாரேன், என் பேரு வடகாசி, என் ஊரு காசி. ஆமா நான் போறேன் கன்னியாகுமரிக்குமா, பாத யாத்திரையா போறேன். உனக்கு ஜோசியம் பார்த்து சொல்லலாம். சரியா நீங்க ஜோசியம் பார்த்து சொல்லுங்க, என்ன கதை, இவர் ஏன் இப்படி கிடக்காரு, எப்ப எந்திப்பாரு? எம்மா இவர் ஆளாகாத விஷத்தை உண்ட காரணத்தினால் இன்னைக்கு ஒரு நாள் இரவு இவர் முழித்து இருந்தாரானால் பிழைப்பார். அவரை நீ தூங்க விடாத, அவரை விடிய விடிய முடிக்க வையுங்க. ஆமா அதனாலதான் இன்னைக்கு பாம்பு கடிச்சவங்கள தொட்டுல கட்டுல தொட்டுலாம் போட்டு படுக்க வச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்து கதை சொல்லுவோம். ஏன்னா அவங்க தூங்க கூடாது. இந்த பாம்பு கடிச்ச கதை எங்க பகவான் ஆடாக்கதை விஷத்தை முழுங்கி கட்டுல கிடக்காரு. அவரை விடிய விடிய தூங்க விடாம நம்ம கதை பேசிக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு விடிய விடிய அவரு ஆமா அருண உதயத்துல அந்த சூரிய உதயத்துல அவர் முடிக்கணும். அப்ப முடிச்சு அது வரைக்கும் முடிச்சிருந்தாருன்னா உயிர் படைப்பார் பகவான். ஆமா இப்படி மைத்துனர் வந்து ஒரு சோதிட நேசம் போட்டு வந்து சொல்லிவிட்டார். ஆமா இப்ப பகவானை முடிக்க வைக்கணும்னு சொல்லி பார்வதா தேவி அக்கா தங்கை 8 பேரையும் அழைக்கா. ஏ மாரியம்மா முப்புடாதி திருவேங்கட செல்வி அக்னி முத்தாரியா அழகுராட்சியா வடக்குத்தியா வடபத்திரகாளி அம்பிகையா முத்தாரம்மா ஓடியா என் துர்க்கையம்மா சேர்ந்துவா. நீங்க எல்லாரும் சேர்ந்து அத்தானுக்கு ஒரு பாட்டு பாடுங்க. அத்தா விடிய விடிய முடிச்சு இருக்கணும். இவன் எல்லாரும் சேர்ந்து எப்படி பாட்டு பாடுறா தெரியுமா? வாயை கட்டி வைத்த கட்டி வளர்த்தே நம்ம தாயே, வாயை கட்டி வைத்த கட்டி வளர்த்தே நம்ம தாயே, நீ வைகையாது கண்ணீரில் போரியம்மா தாயே, உன்னை சிந்தாம செதறாம உன்னை வளர்த்த தாயே, நீ சித்தாதா கண்ணீரில் போரியம்மா தாயே. ஒரு ஆள்னா தனியா நின்று சோலோ சாங் பாடுவா. 8 பேர் சேர்ந்தா கும்மி அடிக்க வேண்டியதானே. 8 பேர் சேர்ந்து மச்சான சொல்லி கும்மி அடிச்சான். மச்சான் பாட்டை பூரா கேட்டாரு. தூக்கம் சொக்கோ சொக்குன்னு சொக்குது. அந்த நேரத்துல இவ 8 பேரும் சேர்ந்து கும்மி அடிக்கன்னு சொல்லி நம்மளை பத்தி பாடாம அவளோட பத்தியே பொழுதுகிட்டு கோபம் தாங்க முடியல. பகவான் கைய அசைக்காரு, நீ பாட்டை நிப்பாட்டுங்க. இப்ப அக்கா நம்ம அசைச்சிடலாம், நிப்பாட்டுறியா வளைச்சு தெரியும். இப்போ அப்ப பகவானை பார்த்து ஒரு பாட்டு பாடுவோம், பகவான் முடிச்சிருக்கட்டும்னு சொல்லி 8 பேரும் பகவானை பார்த்து பாடுறான். எப்படி பாடுறா தெரியுமா? மாரியம்மா வாசலில மல்லிகை பூ ரொம்ப, அது சரஞ்சரமா துங்க, அந்த மல்லிகைய பறிக்க வந்த மாயன
அந்த ஆலாகால விஷம் என் சிவபெருமானை அசைக்கப்பட முடியவில்லை. சிவனும் முடித்து விட்டார். அங்க முடித்த சிவபெருமான் எங்கே வருகிறார் தெரியுமா? என்ன சிவபெருமானானவர்க்கு ஒரு நாள் பார்த்து தினம் குறித்து அங்க நல்ல நாளை பார்த்து இந்த நாளான நாளையில அந்த நல்ல செவ்வாய்க்கிழமையில ஒரு சிங்காரி விடம் போட்டார். அந்த சொன்ன சொல்லு தவறாமல் இந்த நல்ல ராத்திரியே சிவராத்திரி நிறைவெடுத்து அந்த குற்றால நங்கையுமா அந்த சிவபெருமானவருக்கு அந்த வரங்கேற்றும் வேளையில அங்கே சொல்லுதாரே அது சமயம் ஏவாடா சிவபெருமான் நீ எங்கேயும் போக வேண்டாம். அந்த கனடா நல்ல நாடவில பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் விதமதியில அந்த துர்க்கையம்மா வாசலில் நீ உலகத்து சிவனாக நீ உலகத்து சிவனாக நீ சிறப்புடனே அமர்ந்திடுவாய். என்ன அந்த நாள் பொழுதுவரை அந்த பர்ணவி நகரத்தில ஏன் துர்க்கையம்மா வாசலில் அவர் பூலோகத்து சிவனார் என்று அவர் பேர் நாமம் பெற்றுக் கொண்டு அந்த 21 தேவாதைக்கும் அங்கே நல்ல சிவனாக அவர் கிழக்கும் முகமாக அவர் கிழக்கும் முகமாக அவர் கிருபையுடன் குழுவிருந்தார். அப்படி அந்த சிவபெருமான் வந்து இந்த பர்ணவி தலத்திலே இந்த துர்க்கையம்மாளுடைய வாசலிலே இந்த 12 மணி அளவிலே இங்கு வந்து குடியிருந்து நாம் அனைவருக்கும் ஒரு நல் வாழ்க்கையும் நல்ல செல்வ செழிப்போடும் இந்த சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நம் அனைவருக்கும் மென்மேலும் உயர வைப்பார். இங்கு வந்த நாம் அனைவரும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்? மங்களவாணியவே